கெட் ரெடி வித் அஸ் ஃபார் பிரிட்டிஷ் ரெஸ்டாரண்ட்டுக்கு போகிறோம். என்னது இது? இந்த இது இப்படி கடல் உயிரினம் மாட்டோம். மஷ்ரூமி இஸ் மஷ்ரூமி. ஆதி மனிதர்கள் காலத்துலலாம் அந்த மாதிரி ஃபீல் ஆகும். பாருங்க, வீட்டுல இருந்தே தண்ணி கொண்டு வந்திருக்கோம். கெட் ரெடி வித் அஸ் ஃபார் பிரிட்டிஷ் ரெஸ்டாரண்ட்டுக்கு போகிறோம். எங்கள் வீட்டில் இருக்க அடுப்பு பாதி வேலை செய்யும், பாதி வேலை செய்யலை. ரிப்பேர் பண்ணுறதுக்காக 3 வீக்ஸ்க்கு மேலே நாங்கள் அப்பாயின்மெண்ட் பண்ணிகிட்ருக்கோம். அவங்க இன்றைக்கி வராங்க. ஸ்டவ் யூஸ் பண்ணாதீங்க, அப்போ தான் ரிப்பேர் பண்ண முடியும்னு சொல்லியிருக்காங்க. அதனால் நாங்கள் கடைக்கு போய் சாப்பிட போகிறோம். இதுதான் நாங்கள் சாப்பிட வந்திருக்க கடை, த டீ ஷீல்டிங். இது எங்கள் வீட்டுக்கிட்ட தான் இருக்குது. நாங்கள் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட வந்திருக்கோம். உள்ளே என்ட்ரான உடனேவே பார் செட்டப் தான். இந்த டிவியில் தான் அந்த ஃபுட்பால் பார்த்துட்டு கத்திட்டு இருப்பாங்களா? இங்கே காஃபி அண்ட் டீ நாமளே ரீஃபில் பண்ணிக்கலாம். நாம் ஆர்டர் பண்ணக்கப்புறம் சாஸு மைனஸ் ஏதாவது தேவைன்னா அது இங்கே வச்சுருக்காங்க. நம்ம எவ்வளோ வேணுனாலும் எடுத்துக்கலாம். அதுக்கு இந்த கதவு வழியாவே வந்திருக்கலாம்ல. நான் ஃபஸ்ட்டு வந்திருந்தப்போ புத்தாப்பான்னு பார்த்துட்டு இருந்தேன். எல்லா டேபிளுக்கும் கொண்டு வந்து வச்சுட்டு இருந்தாங்க ஃபுட்டை. அப்புறம் நான் கூப்பிட்டு அவுடோய் ஆர்டர் அப்படின்னு கேட்டேன். அப்புறம் தான் அவங்க கவுண்டருக்கு போய் இங்கேயே பே பண்ணிட்டு உட்காருங்க என்று சொன்னாங்க. இல்லைன்னா ஆப்பில் ஆர்டர் பண்ணுவாங்க. நான் ஒரு இன்ட்ரோ எடுத்தேன். அப்புறம் நோட் பண்ணிட்டு போய் அங்கேயே ஆர்டர் பண்ணி பே பண்ணிவிட்டு உட்காந்து சாப்பிட்ணுவாங்க. அப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு இன்னொரு ஆப்ஷன் ஆப்பில் பண்ணலாம்னு கொண்டு போச்சு. அதுக்கப்புறம் ஆப்பு தான். உனக்கு ஸ்மால் பிரேக்ஃபாஸ்ட்டா? எனக்கு ஃப்ரீடம் பிரேக்ஃபாஸ்ட். இப்போ காஃபி டீ வாங்கினோம்னா அன்லிமிட்டெட் தானே? ஒரு தடவை பே பண்ணிட்டோம், ஒரு ரீஃபில் பண்ணிட்டோம். எங்கே அன்லிமிட்டெட் ஃபுல் டே எவ்ரி டே. ஆமாம், ₹1.5 தான். பரவாயில்ல தானே? ₹1.5 அந்த பேர் என்ன? இன்னும் காஃபி கடை பேர் கோஸ்டா. இன்னொரு காஃபி கடை ஃபேமஸாக இருக்கும், ஸ்டார்பக்ஸ். அங்கெல்லாம் விலை அதிகம். அதெல்லாம் பிராண்டு. இதுவும் தான் வெதர்ஸ்பூனும் ஒரு பிராண்டு மாதிரி தான். ஆனால் கொஞ்சம் லோக்கல், அது கோல்டு. ஏடா அழுவுற? சொல்லு, ஏன் அழுவுற? அது எனக்கு நாங்கள் வேற கடையில் ஃபுட்டு வாங்கிட்டு வந்திருக்கோம். நான் டேபிள் நம்பர் சூஸ் பண்ணேன். 63 இங்கே காலங்காத்தாலேயே எல்லாரும் சரக்கடிக்கிறாங்க. என்னோட ஃப்ரீடம் பிரேக்ஃபாஸ்ட், இவரோட ஸ்மால் பிரேக்ஃபாஸ்ட். என்னது இது? இந்த இது இப்படி கடல் உயிரினம் மாட்டோம். ஏன்னா மஷ்ரூம் பாரு, மஷ்ரூமி இஸ் மஷ்ரூமி. அது டொமேட்டோவாவே இருக்கு. இது ஹேமு. எனக்கும் மீட்டை அப்படியே இது பண்ணிருக்காங்க. ஒரு மசாலா ஒண்ணுமே இல்லை. ஆனா நல்லா இருக்கு. ஒரு மாதிரி காசுல இப்படி சுட்டு சாப்பிடுவாங்க ரொம்ப பழைய காலத்துலலாம், ஆதி மனிதர்கள் காலத்துலலாம். அந்த மாதிரி ஃபீல் ஆகுது. என்னது சோயாவா? இதுக்குள்ள இருக்கிற பீன். ஓ, இதுதான் அந்த பீனா? இதை எடுத்து இதுக்குள்ள போட்டு சாப்பிட்டா நல்லா இருக்கு. நாளா கையில தான் சாப்பிட்டுட்டு இருக்கேன். என் ஹஸ்பண்ட் தான் கற்றுக்கணும் ஆஃபீஸ்க்கு. அவங்க ஆஃபீஸ்க்கு வரனால அங்கே யூஸ் பண்ணி கற்றுக்கணும்னு சாப்பிட்றோம். இந்த மஷ்ரூம் டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். பீன்ஸோட டிப் பண்ணி, பீன்ஸோட டேஸ்ட் தான் இருக்கு. வெறும் மஷ்ரூம் டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். ஒன்றுமே இல்லை, வெறும் மஷ்ரூமை
அப்படியே ஆவியில வேக வச்சாங்களா தண்ணி ஊற்றி வேக வச்சாங்களான்னு தெரியல, அப்படி வேக வச்சிருக்காங்க. உப்பு கூட போட மாட்டாங்க. உப்பு கூட போடல. உப்பு இருக்காதுன்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் இந்த பொட்டேட்டோ நல்லா இருக்கும் நம்புறேன், நான் பார்க்கறதுக்கே செம்மையா. அதான் ஹேஷ் ப்ரௌன். ஹேஷ் ப்ரௌன் இதுக்கு நான் பீன்ஸ் வச்சு சாப்பிட்றேன். இந்த பொட்டேட்டோ தண்ணியை சாப்பிட்டாலே செம்மையா இருக்கு, இதோட சாப்பிட்டா நல்லா இல்லை. உப்பே போடல, ஆனா ஒரு மாதிரி மேலெல்லாம் கிறிஸ்பியா உள்ள சாஃப்டா செம்மையா இருக்கு. அப்புறம் ஆஃப் பாயில், இன்னொரு ஆஃப் பாயில், 2 ஆஃப் பாயில். ஆஃப் பாயில் வந்து சாஃப்டாவே இல்லை, ஒரு மாதிரி இவருங்க எடுத்து ஆட்டினா உழுவாது, இப்படி செக் பண்ணுவாங்கல்ல, ஆட்டினா உழுவக்கூடாது, அதுதான் வந்து நல்ல ஆஃப் பாயில் அப்படின்னு. இது ஒரு நல்ல ஆஃப் பாயில் ஆட்டுக்கு. ஃப்ரைட் எக்ஸா, ஆனா இது வந்து ரப்பராட்டு இருக்கு, சாஃப்டா இல்லை, நம்ம ஊர் ஆஃப் பாயில் ஆட்டம். நெக்ஸ்ட் இந்த டொமேட்டோவை அப்படியே ஆஃபா கட் பண்ணி ஒரு பக்கம் மட்டும் தோசைக்கல்ல போட்டிருக்காங்க, அவ்வளவுதான். பச்சை தக்காளி, வெறும் தக்காளி, ஒண்ணுமே பண்ணல. இந்த பிரேக்ஃபாஸ்ட்ல வந்து எனக்கு இந்த மீட்டு, இந்த பீன் சாஸ், அப்புறம் இந்த இது அவ்வளவுதான் பிடிச்சிருக்கு. எக்கும் ஓகே, நம்ம ஊரு ஆஃபாயில் மாதிரி இல்லை. சாப்பிடவே முடியல, எனக்கு வந்து ஒரு ஃப்ளைட்ல டிராவல் பண்ணி வர மாதிரி ஒரு ஃபீல் இருக்கு. இந்த ஃபுட்டு இருக்கு, ஆம்பியன்ஸ் எல்லாம். என் ஹஸ்பண்ட் முடிச்சிட்டார். நீ சொல்றேன், இவங்கள மாதிரி மீட்டு, கொஞ்சம் வெஜ்ஜீஸு, பொட்டேட்டோ கார்போஹைட்ரேட்டு, ஆம்லேட்டு ப்ரோட்டீனு, அப்புறம் இது பீன்ஸ் ப்ரோட்டீனு, இந்த மாதிரி எல்லாமே கலந்த ஒரு பிளேட்டா சாப்பிட்டா ஹெல்தி. அவங்களாம் தான் ஹைட்ரேட் பண்ணிருப்பாங்க, ஏதாவது ஜூஸ் காஃபி ஏதாவது. ஆமா, இது கூடவே வந்து ஜூஸ் ஒன்று குடிச்சாங்கன்னா ஒரு பிளேட்டே ஜூஸ் ஒரு ஃபினிஷா இருக்கும். இங்க எல்லாருமே வந்து ஏதாவது ஒரு ட்ரிங்க்ஸ் ஆர்டர் பண்ணியிருக்காங்க, ஆனா நாங்க மட்டும்தான் ட்ரிங்க்ஸே ஆர்டர் பண்ணாதவங்க. தண்ணி கொண்டு வந்திருக்கோம், ஏன்னா நாங்க வந்து வீட்டுல இருந்தே தண்ணி கொண்டு வந்திருக்கோம். இவங்க எல்லாம் காலங்காத்தாலே சரக்கு அடிப்பாங்க. ஓகே, நாங்க கிளம்ப போறோம். வெளியே எவ்வளோ பிரகாசமா பிரைட்டா இருக்கு, உள்ளுக்குள்ள ஒரு மாதிரி டிம்மா ஆம்பியன்ஸே, ஒரு டார்க்கான ஆம்பியன்ஸ். எனக்கு மூடே ஆஃப் ஆயிட்டு. சொல்லிதான் வெளியே வந்து உட்காந்துருக்காங்க. வெளியே வந்து உட்காரலாம், வெளியே வந்து ஸ்மோக் பண்ணுவாங்க, உள்ள வந்து ஸ்மோக் பண்ண மாட்டாங்க. ஸோ நாங்க உள்ள போயிட்டோம், நாங்க வீட்டுக்கு வந்துட்டோம்.